சரி நான் கிளம்புறேன். ஏய் வெயிட், அதுக்குள்ள என்ன அவசரம்? ஷால் வி கோ either beach or coffee shop here? ஐயோ ரெண்டுமே போரான இடம். அப்படியா? அப்போ வேறங்க? நான் அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்றேன் சரியா? Oh no, you have to tell me and go. Tell me. இல்ல இப்போ முடியாது, நான் வீட்டு வாசல்ல ஏய் நிக்கிறேன். சொல்லிட்டு போமா. இல்ல மேடி ப்ளீஸ் யாரா பார்த்தா தப்பாயிடும். நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். ஓகே? அஞ்சலி, ஹா அஞ்சலி யார் இது? யாரு? இப்போ நான் டிராப் பண்ணிட்டு போனார்ல, என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? புதுசா இருக்கு. அஞ்சலி உனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்குல்ல? So what? சோ வாட்டா? என்ன அஞ்சலி இதெல்லாம்? உனக்கு இதெல்லாம் தப்பா தெரியல? உங்க பார்வை தான் தப்பா இருக்கு. நீங்க ஏன் எப்பவுமே எல்லாத்தையும் தப்பாவே பாக்குறீங்க? ரொம்ப தலையிடுறீங்க. நான் என்ன தப்பா யோசிச்சேன்? எதுல தேவையில்லாம தலையிட்டேன்? ஒரு பையனோட ஒரு பொண்ணு கார்ல வந்து இறங்குனா அது தப்பா? நீங்க படிச்சவங்க தானே. இங்க பாரு அஞ்சலி, கோவப்படாத. நானும் உன்ன மாதிரி இண்டிபெண்டா மாடர்னா வளர்ந்தவதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அந்த பையனை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியல. உன் கூட அவன் பழகுற விதம் சரியில்லை. கொஞ்சம் வாய மூடுறீங்களா ப்ளீஸ்? அஞ்சலி, எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்ன டிரைவர் இது? வண்டியில ஏசி இல்லாம? சாரிமா. ஏசில கேஸ் ஃபில் பண்ணிருக்கா இல்லையான்னு செக் பண்றது இல்லையா? செக் பண்ணிடுறேம்மா. இனிமே வண்டி கண்டிஷனா இருந்தா தான் வண்டி எடுக்கணும். சரிங்கம்மா. ஏண்டா பொறுக்கி நாய்ங்களா? யார்கிட்ட வாலாட்டீங்க? நான் யாருன்னு தெரியுமா நீ உங்களுக்கு? யாரா இருந்தா எங்களுக்கு என்னமா? ஆனா நீ சூப்பர் கட்டமா. கட்டையா? புதுசா? இதோ, இதுதான் கட்டை. இந்தாங்க. கட்டை நான் யாருன்னு தெரியுமா? மச்சான் இன்னொரு ஃபிகர் சப்போர்ட்டுக்கு வருது. ஒரு பிகர் தான் இருந்துச்சு, கலாச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனா சூப்பர் பிகர் இன்னொன்னு வந்துருச்சு மச்சான். ஓகே ஓகே. என்ன ரெண்டு பேரும் ஐஸ்வர்யா ராயும் சுஷ்மிதா சென்னா ஓவரா ஃபிலிம் காட்டுறீங்க? அப்படியே ரெண்டு பேரையும் தூக்குங்க. யார் ஃபிலிம் காட்றா? கிட்ட வந்து பாருங்கடா. என்ன பண்ணுவேடா? பைக்குள்ள கை விட்டா பாய்ந்துருமா? என்னது? என்ன எடுக்குற? இத ஊத்துனே மூஞ்சி கறிக்கு போய்டும். மச்சான் ஆசிட்ரா. கிட்ட வாங்க. வாங்கடா. ஏங்க என்னாச்சுங்க? ஐயோ ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்த கோவத்துல கடுப்பாய் அப்படியே செருப்படுத்து அடிச்சிட்டேன். அதுக்குள்ள கையை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க.
நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். அபி கூட என்ன டெண்டர் ஆபீஸ்ல பாத்திருப்பீங்க. நீங்க மினிஸ்டரோட பொண்ணு தானே? ஆமா. நைஸ் மீட்டிங் யூ. ஐ அம் கங்கா. ஹாய். இப்போ நாம மீட் பண்ண சிச்சுவேஷனே சரியில்லை. எனிவே ஐ அம் வெரி glad to meet you. தேங்க்ஸ் லாட். நீங்க கிளம்புங்க. நீங்க? இல்ல நான் கால் டாக்ஸில. ஓ போயிட்டான் போல் இருக்கு. சரி பரவாயில்ல, வாங்க நானே உங்களை டிராப் பண்றேன். தேங்க் யூ. டிரைவர் வண்டி எடுங்க. உட்காருங்க. யா. என்னங்க நீங்க ஆசிட் பாட்டிலாம் கையில வச்சிருக்கீங்க? சரியா போச்சு. நீங்களும் நம்பிட்டீங்களா? ஐயோ, என்னங்க இது தண்ணி? ஆமாங்க, முகம் ஃப்ரெஷன் அப் பண்றதுக்காக வச்சிட்டு இருப்பேன். அதுவே இன்னைக்கு ஒரு வெப்பனா மாறிடுச்சு. இந்த முட்டாள் பசங்களுக்கு இதுவே ஜாஸ்தி. ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்காங்கல்ல? ஆமா, ஒருவேளை அவங்க நம்பலன்னா என்ன பண்ணிருப்பீங்க? நம்புவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. நீங்க மட்டும் என்ன இறங்கி செருப்பால் அடிக்கிற அளவு போயிட்டீங்க? அப்படியே கண்டினியூ பண்ணிருக்க வேண்டியதானே? அத்தனை பேரை சமாளிக்கிறதா ரொம்ப கஷ்டங்க. சரிங்க, இனிமே நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ நீங்க என் கூட வீட்டுக்கு வரீங்க. அப்பாவை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அப்பா கிட்ட பேசிட்டு ஒரு கப் காஃபி சாப்பிட்டு நீங்க கிளம்புறீங்க. ஐயோ இன்னைக்கு வேண்டாம், என்ன இன்னொரு நாள் வரேனே. இல்ல, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வரணும். தென் ஓகே. ஓகே. யாரை பார்க்கணும் மேடம்? குமார் சார். வாங்க அத்தை. இவங்க யாரு தெரியுமா? அபி மேடத்தோட அம்மா. சாரி மேடம், தெரியாது. சரி, வேலையை பாரு. ஓகே சார். வாங்க அத்தை. அபி உள்ளதான் இருக்கா? சாரி, உள்ளதான் இருக்காங்க. வாங்க. ஆமாமா சார், ஈசிஆர் ரோட்ல. ஆமா, நல்ல சைட் சார். பாஸ்கர் தான் சொன்னாரு. ஐ திங்க் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே சார், அப்புறம் பேசட்டுமா? ஓகே, தேங்க் யூ. அபி அம்மா வாமா, உட்காருமா. உட்காருங்க. புது ஆஃபீஸ் எப்படிமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு அபி. என்ன சாப்பிடுறேம்மா? ஒண்ணும் வேண்டாம். என்ன எதுக்கு வர சொன்னேன்? சொல்றேம்மா, நமக்கு சொந்தமா ஒரு வீடு கட்ட போறேன். அபி ஆமாமா, எல்லாரும் என்ன வீடு கட்டணும்னு சொன்னாங்க. எனக்கும் அதுதான் ஆசை. எத்தனை நாளைக்கு தான் நம்ம வாடகை வீட்லயே கஷ்டப்படுவோம்? இல்ல அபி, ஏற்கனவே உன்னுடைய தொழில்ல கஷ்டம் இருக்கும். இந்த நேரத்துல போய் அத்தை பிசினஸ் பணம் வரும் போகும். அதுக்காக தன்னோட வசதிகளை பார்க்க வேண்டாமா? அபியோட ஸ்டேட்டஸ்க்கு ஒரு பெரிய வீடு கண்டிப்பா வேணும். அது ரொம்ப முக்கியம். பாஸ்கர் தாமா ஈசிஆர் ரோட்ல ஒரு இடம் பார்த்து கொடுத்திருக்காரு. ரொம்ப நல்ல இடமா. அதான் உன்னை கூட்டிட்டு போய் காட்டலான்னு. உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே. எனக்கு பிடிச்சி என்னம்மா ஆக போகுது? இத பத்தி எனக்கு என்ன தெரியும்? நீ முடிவு பண்ணா சரியா தான் இருக்கும். முதல்ல ஒரு கிரவுண்ட் 60 லட்சம்னா அடிச்சு பேசி 45 லட்சத்துக்கு 3 கிரவுண்ட் பார்த்துருக்கேன். நல்ல சி வியூ வேற இருக்கு. என்னம்மா அமைதியா இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி. ஒரு வீடு கட்டணுங்கிறது உன்னுடைய நீண்ட நாள் கனவு. அது இப்போ நடக்க போகுது. நான் கனவு கண்டதே உங்களுக்காக தானேம்மா. நீ பார்த்து ஓகே சொன்னா போதும்மா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க. என்னையா? சார், ஆடிட்டர் டீடைல்ஸ் கேட்டிருந்தாரு. மேடம் பார்த்து செக் பண்ணிட்டாங்கன்னா. மேடம் எதுக்காக செக் பண்ணும்? நீ பார்த்து அனுப்ப முடியாதா? அவங்களுக்கு 1008 வேலை இருக்கு. சார், தப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா. தப்பு எப்படிமா வரும்? கொடு, பார்த்துருக்க. எல்லாம் சரியா தான் இருக்கு. எடுத்துட்டு போய் கொடு. ஓகே சார், வரேன் மேடம். அம்மா
வணக்கம்மா. வணக்கங்க. எப்பமா வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். கிருஷ்ணன், அந்த ஸ்டீல் கம்பெனி ஃபைல்ஸ் தான் கேட்டேனே, அதெல்லாம் எங்க? தோ சார் இங்க இருக்கு. அது அப்படியே வச்சிருங்க. 2 காஃபி சொல்லுங்க. அத்தை காஃபி சாப்பிட்டு சைட் பார்க்க போனோம். காபி 2 காஃபி சொல்லுங்க. போங்க. காபி போங்க சார். சரி சார். அத்தை காஃபி சாப்பிட்டு சைட் பார்க்க போலாம். இல்ல தம்பி, ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு போலாம். ராவுகாலம் முடியட்டும். நல்ல விஷயத்துக்காக போறோம், நல்ல நேரத்துல போலாமே. அத்தை நம்ம நல்ல இடத்த நல்ல விலையில வாங்க போறோம். அது ஃபிக்ஸ் ஆன விஷயம். 1/4 மணி நேரம் தள்ளி போறதுனால என்ன நடந்துற போகுது? காசு பணம் தராதது காலமும் நேரமும் தரும்னு சொல்லுவாங்க. பாஸ்கர், அம்மா சொன்ன மாதிரியே பண்ணிடலாமே. சரி, அதுபடியே செய்வோம். 15 நிமிஷம் லேட்டா போவோம். பாப்போம். கிருஷ்ணன். எஸ் சார். யாராவது அபி மேடம்க்கு ஃபோன் பண்ணா ஈவினிங் ஃபோன் பண்ண சொல்லுங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. ஈவினிங்னா 5 மணி 6 மணியா சார்? 7 மணிக்கு பண்ண சொல்லுங்க. அது சரி. வாங்கம்மா, எப்போ வந்தீங்க? வந்து கொஞ்சம் நேரமாச்சு. துல்ஸ், பாஸ்கர் ஈசிஆர் ரோட்ல ஒரு இடம் பார்த்து வச்சிருக்காரு. ரொம்ப நல்ல இடம். எது, அந்த பாலவாக்க இடமா? ஆமா. சரியா போச்சு. அபி அது லிட்டிகேஷன்ல இருக்கு. என்ன லிட்டிகேஷன் இருக்கு? சார், அந்த லேண்ட் ஓனர் கிருஷ்ணா ரெட்டி தானே? ஆமா. 3 கிரவுண்டு. ஆமா. அளந்து பார்த்தா 2.25 தான் இருக்கும். இது பாரு, பேப்பர்ல 3 கிரவுண்ட் இருக்கு. பேப்பர்ஸ் தான் பக்காவா இருக்கு. பேப்பர்ல 3 கிரவுண்ட் இருக்கு சார். ஆனா அளந்து பார்த்தா 2.25 தான் வரும். அது மட்டும் இல்ல, அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் அதுல ஷேர் இருக்கு. அத கிருஷ்ணா ரெட்டி சொன்னாரா? அபி ஏற்கனவே அந்த இடத்த நம்ம பார்த்துருக்கோம். அதோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா பைசா தேராது. அபி, நான் வேலைச்சல் ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். கிரவுண்டு 30 லட்சம் ரூபான்னு முடிச்சிடலாம். ரொம்ப நல்ல இடம். அதை போய் பார்க்கலாமே. நல்ல மெயின் இடத்துல இருக்கு. பாஸ்கர், துல் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அந்த இடத்துல போய் பார்த்துடலாமே. இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்க இருக்கிற வேலையை பார்க்கறேன். ஏன் பாஸ்கர், இடம் பார்க்க நீங்களும் தானே கிளம்புனீங்க? இல்ல, நீங்க சாரோட போங்க. அவர் தானே இடத்த காமிக்கிறாரு. அவருக்கு அந்த விவரங்கள் எல்லாம் கரெக்டா தெரியும். நான் இங்க இருக்கிற வேலையை பார்க்கறேன். நீங்க கிளம்புங்க. சரிம்மா, வா. வருங்க. சரி அத்தை. என்ன சார் இது அநியாயமா இருக்குது? நீங்க அபி மேடத்துக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிக்கிட்டே வர்றீங்க. இந்த தொல்காப்பியம் குறுக்க பூந்து கெடுத்துக்கிட்டே இருக்கானே. முடிச்சிட்டீங்களா? இன்னும் இருக்க. போய் வேலையை பாருங்க. அப்படின்றீங்க? கங்கா, நீ ஒரு கிரேட் லேடிமா. நீ எல்லாம் அரசியலுக்கு வந்திருந்தா எங்கேயோ போயிருப்ப. என்னை விட பெரிய ஆளா இருக்கலாம். என்ன சார் இது? எவ்வளவு பெரிய மினிஸ்டர், என்ன கௌரவப்படுத்துறதுக்காக எது சொல்றீங்க? எனக்கு அரசியலே தெரியாது சார். என்ன மணி, வெறும் தண்ணி பாட்டில் ஆசிட்னு சொல்லி அந்த ரவுடி பசங்களை ஏமாத்தி விரட்டி இருக்க. நம்மள மாதிரி ஸ்ட்ராங்கா ஒன்னு அடிச்சு விட்ட பாரு, அதுதான் அரசியலுக்கான முழு தகுதி. பொய் சொன்னாலும் உறுதியா சத்தமா பிடிப்போட உண்மை மாதிரி சொன்ன பாரு, அதுதான். அப்பா, ரொம்ப தைரியமானவங்கப்பா இந்த கங்கா. உண்மைதாம்மா. கங்கா, எது எப்படியோ நீ பண்ணது சாதாரண உதவி இல்லம்மா. என் பொண்ணுதான் எனக்கு எல்லாமே. அவ உயிரையும் மானத்தையும் காப்பாத்திருக்க. இந்த உதவிய எந்த காலத்திலயும் நான் மறக்க மாட்டேம்மா. சார், உங்களை மாதிரி ஒரு விஐபியோட அறிமுகம் கிடைச்சதுல எனக்கு தான் சந்தோஷம். ஹாய் ஆதி. மாப்ள, வாங்க மாப்ள. வாங்க ஆதி. உட்காருங்க. உட்காருங்க. மாப்ள, இவங்க கங்கா.
தெரியும். இவங்க பேர் மட்டும் இல்ல, இவங்களை பத்தி நிறையவே தெரியும். நிஜமாவா? எஸ். இந்த கங்கா ராஜமணி கந்தசுவாமி கிட்ட ரொம்ப நாளா இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. பட் அதனால இவங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. நேத்து வந்த அபிய அந்த ராஜமணி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. So Ganga is very upset. Am I right? And she being upset is very justified. ஆச்சரியமா இருக்கு. இப்போ அபியோட ஆபீஸ் நிலவரம் என்னன்னு தெரியுமா? நான் சொல்லட்டா? அங்க அபிக்கும் தொல்காப்பியனுக்கும் பிரச்சனை. ரெண்டு பேருக்கும் நடுவுல விரிசல் விழுந்திருக்கு. பாஸ்கருக்கும் தொல்காப்பியனுக்கும் நடுவுல பிரச்சனை. ரெண்டு பேருக்கும் சுத்தமா ஆகாது. அப்புறம் தொல்காப்பியனுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு சின்ன காதல். Am I right? எனக்கு எல்லாமே தெரியும் கங்கா. பாவம் நீங்க ராஜமணிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. ஆனா உங்களுக்கு செய்ய மனசே வரல. ஒரு ஷியோரிட்டி தரக்கூட தகுதி இல்லாத ஆளாயிட்டீங்க. ஆனா அபிக்கு வாலண்டியா போய் உதவுறாங்க. அபி இப்போ வீடு கட்ட போறாங்க. அதுக்கு பாஸ்கரோட இடம் பார்த்தான். தொல்காப்பியன் சும்மா இருப்பாரா? அவனும் அபிக்கு ஒரு இடம் பார்த்திருக்கான். எங்க தெரியுமா? வேளச்சேரியில், என்னோட சைட்டுக்கு பக்கத்துல. Bloody hell. எங்க சுத்தினாலும் அந்த அபி கடைசியில வந்து என்கிட்ட தான் மோதுறான். அதான் அவளுக்கு பழக்கமா போச்சு. ஐம் சர்ப்ரைஸ்ட் ஆதி. எவ்வளவு பிஸியான ஆள் நீங்க. எப்படி எங்க ஆபீஸ் விஷயம்ல உங்களுக்கு தெரியுது? வேற வழி இல்ல. எனக்கு அபியை பிடிக்காது. ஆனாலும் அவன் திறமையானவ. அவளை மாதிரி ஒரு எதிராளியை சமாளிக்கிறதுக்கு நான் ஷார்ப்பா தான் இருந்தாகும். கங்கா, உன்னோட வளர்ச்சிய இப்போ அந்த அபிதான தடுக்கிற. அபி தவிர வேற யார் வளர்ந்தாலும் எனக்கு ஓகே தான். ஐம் ஃபைன். கங்கா, உன் கூட நான் ஒரு டீல் பேசுவேன். உனக்கு லாபமான, உன்னை பெரிய ஆளாக்குற ஒரு டீல். சொல்லுங்க. உன்னை நான் பெரிய ஆளாக்கி காட்டுறேன். அதுக்கு உதவியா நீ ஒண்ணு மட்டும் பண்ணா போதும். அந்த தொல்காப்பியனை அபி கிட்ட இருந்து பிரிச்சு தனியா கொண்டு வரணும். தொல்காப்பியனை தனியா பிரிச்சு கொண்டு வந்து நீ ஒரு தொழிலாளி. அதுக்கு நான் மறைமுகமா சப்போர்ட் பண்றேன். எத்தனை லட்சம் வேணாலும் நான் அட்வான்ஸா கொடுக்குறேன். என்ன சொல்ற கங்கா? இதுல நம்ம ரெண்டு பேருக்குமே பலன் இருக்கு. அபி அழியறது எனக்கு லாபம், நீ வளருது உனக்கு லாபம். தொல்காப்பியனை அபி கிட்ட இருந்து பிரிச்சுட்டாலே போதும். அதுக்கப்புறம் அந்த அபி கூட அந்த ஜோக்கர் பாஸ்கர் தான் இருப்பான். அதை விட அபிக்கு வேற கெடுதல் தேவையில்லை. நான் சொல்ற மாதிரி பண்ணா அபி நிச்சயமா தெருவுக்கு வந்துருவான். And I'll be the most happiest person. ரொம்ப யோசிக்காத கங்கா. மாப்பிள்ள வாக்கு கொடுத்தா கண்டிப்பா செய்வாரு. நானும் மினிஸ்டர்ன்ற பவரோட இருக்கேன். என்ன உதவினாலும் கேளுமா, நான் செய்றேன். கங்கா, இத்தனை வருஷமா அந்த ராஜாமணி கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? அவமானப்பட்டு தான் நிக்கிறீங்க. நீங்க ஏன் இவர் சொன்ன மாதிரி செய்யக்கூடாது? மிஸ் கங்கா, உடனடியா நீங்க சொல்ல வேண்டாம். Take your own sweet time. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுங்க. I'll wait for that. நான் கிளம்புறேன் சார். வாமா. பாய்.